வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே 8 நம்ம டே 7ஓட கண்டினியூஷன் பார்க்குறதுனால டே 7லேயே இருக்குது. ஓகேவா? நான் டே 7ல் என்னென்ன டீச் பண்ணேன் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. டே 7ல் நம்ம மாத்ரா ஆலேருந்து ஊ வரையும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி மாத்ரா ரூவாரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? வாங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி பப்பல்ஸை வச்சு நம்ம மாத்ரா எழுதணும்னா ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? அப்போ ரூவாரி அதை செக் பண்ணிங்கன்னா ரூவாரியோட லாஸ்ட் எட்ஜில் ஒரு சி மாதிரி ஒன்று இருக்கும். ஓகேவா? ஒரு சி மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்கிறோம், ரூவாரி. அந்த மாத்ரா அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு இந்த சி இருக்கு இல்லையா, அது டவுன்வேர்டாக, அதாவது கீழேருந்து அப்வேர்டில் போகணும். இந்த ஃபஸ்ட்டு ஊக்கு நம்ம எழுதியிருப்போம். ஊ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு அப்வேர்ட் போகும். இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடை அப்வேர்டாக காட்டுறோம். இதுதான் ரூவாரியோட மாத்ரா. அப்போ ரூவாரி மாத்ராவை எகெயின் எழுதி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு க எழுதிட்டு கவுக்கு கீழே எப்பவும் போல் இது டவுன்வர்ட்லேயே, அதனால் கவோட அண்டரில் கரெக்டாக லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு அப்வர்ட் ஸ்லாண்டிங் லைன். இதுதான் என்னன்னு சொல்கிறோம், க்ரூ. இது என்னன்னு சொல்கிறோம், க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஏவை பாருங்கள். ஏக்கு எந்த ஒரு சிமிலாரிட்டியுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம தமிழ் கை கொடுக்குது. எப்படின்னு சொன்னோம்னா இக்கு, அதாவது இக்கு கூட்டல் ஏ ஈக்குவல் டு கே சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன எழுதுகிறோம், ஒத்த கொம்பு போடுறோம் இல்லையா, அது போல் தான் தமிழில் நம்ம என்னென்ன எழுதுறோமோ அது அப்படியே ஹிந்திலையும் ரிப்ளிக்காக இருக்கும். அதை போல் தான். அப்போ ஏ, அப்போ ஒரு யூர் கொம்பு தான் இவங்களுக்கு. அப்போ கா போட்டுட்டு மேலே இங்கே என்ன பண்ணணும், மேலே கொம்பு வைக்கணும். அந்த கொம்பு தான் என்னன்னு சொல்கிறோம், நம்ம கே அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொம்புக்கு ஏ மாத்ரா அப்படின்னா ஏவோட மாத்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஐ பாருங்கள், ஐக்கு ஆல்ரெடி ஒரு கொம்பு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், தமிழில் ரெட்டை சுழி போடுவோம். கை எழுதணும்னா ரெட்டை சுழினா போட்டு க போடுவோம். அதே போல் தான் இங்கேயும் என்ன பண்ணுறோம், ரெட்டை கொம்பு கொடுக்குறோம். ஓகேவா? அப்போ ரெட்டை கொம்பு இருந்தால் அது பேர் என்ன, ஐ மாத்ரா. அப்போ க போட்டுட்டு கவோட மேலே ரெட்டை கொம்பு கொடுக்குறோம். ஓகேவா? இந்த ரெட்டை கொம்புக்கு என்னென்னு எழுதுகிறோம், கை அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். இந்த கொம்பை என்னன்னு சொல்கிறோம், ஐ மாத்ரா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது என்ன மாத்ரா, ஐ மாத்ரா. ஓகேவா? இது இது டவுட் இருக்கா, இந்த ஏக்கும் ஐக்கும்? ஏன்னு பாருங்கள், தமிழில் இக்கு கூட்டல் ஏ எழுதுகிறப்போ ஒத்த சுழிக்க கொம்பு போட்டு க போட்டால் அதுதான் கேன்றோம். அதே போல் தான் தமிழில் நம்ம என்ன கொடுக்குறோம், ஒத்த கொம்பு கொடுக்குறோம். சரி, ஹிந்தியில் ஒத்த கொம்பு கொடுக்குறோம். என்ன தமிழில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வருவோம் அப்படின்றதுனால க போட்டுட்டு கவோட அப்பில் என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறோம். அது இங்கே தமிழில் கொம்பு வச்சதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கொம்பு கொடுத்தோம்னா அதான் கேன்றோம். அது போல் க போட்டுட்டு ரெட்டை கொம்பு கொடுத்தோம்னா அதுக்கு என்னன்னு சொல்கிறோம், கை அப்படின்றோம். இந்த இடத்துல கை அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் கைன்னு சொல்கிறோம். தமிழில் எழுதுகிறப்ப ரெட்டை சொல்லினா போடுவோம். இங்கே ரெட்டை கொம்பு கொடுக்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஓ மாத்ரா. என்ன மாத்ரா, ஓ மாத்ரா. ஓ பாருங்களேன், இந்த ஆவுக்கும் ஓவுக்கும் ஒரே சிமிலர் தான். அப்போ இது நம்ம மாத்திராவில் செஞ்சோம் இல்லையா, அதை போல் இதை கட் பண்ணிட்டா அது என்ன ரிமைனிங் இருப்பார், ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனும் ஒரு ஸ்லாண்டிங் லைனும் இருப்பார். அவர் தான் என்னன்னு சொல்கிறோம், ஓ மாத்ரான்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், க போட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரைட் லைன், மேலே ஒரு ஸ்லாண்டிங் லைன். இவர் என்னன்னு சொல்கிறோம், ஓ மாத்ரா, ஓ மாத்ரான்னு சொல்கிறோம். அப்போ இவங்களை என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கோ. என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், கோ அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது அவு மாத்ரா பாருங்கள். அவு மாத்திரம் அதே போல் தான். ஆவோட சிமிலராக இருக்கா, என்ன ரிமைனிங் இருக்குது, ஒரு ஸ்ட்ரைட் லைன், ரெண்டு ஸ்லாண்டிங் லைன் இருக்காங்களா, இதே போல் தான். அப்போ ஒரு க எழுதிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன், மேலே ரெண்டு ஸ்லாண்டிங் லைன். அப்போ இது என்னன்னு சொல்கிறோம், கவு சொல்கிறோம். அவு மாத்திரான்றதுனால இது என்னன்னு சொல்கிறோம், கவுன்னு சொல்கிறோம். இது என்னது மாத்திரா, அவு மாத்திரா. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் ரெண்டு மாத்திராவும் ரொம்ப ஈஸிங்க. ஆனால் இந்த மாத்திராவை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு உள்ள எழுத்தை பொறுத்து அப்படின்றது தான் இங்கே இருக்குது. இதில் ஆவை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஒரு டாட் இருக்குமா, அதனால் என்ன பண்ணுறோம், ஆவை க போட்டு மேலே ஒரு டாட் வச்சோம்னா அதுதான் என்னது, கம். நெக்ஸ்ட்டு ஆவை எடுத்துட்டு ரெண்டு ரிமைனிங் புள்ளி இருக்கா, அது போல்
க வச்சுட்டு 2 ரிமைனிங் புள்ளி பக்கத்தில் வச்சோம்னா இதுதான் என்னது கஹ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் இந்த மாத்திரா. இது நம்ம ஒரு வாட்டி க வரிசையை கரெக்டாக எழுதி காட்டிடலாம். ஓகேவா? அப்போ க போட்டோம்னா இது க மாத்திரா. நெக்ஸ்ட்டு க பக்கத்தில் தொணைக்கால் கா மாத்திரா. நெக்ஸ்ட்டு க லெஃப்ட், அதாவது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போனால் கீ மாத்திரா. அதுபோல் க போட்டுட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு வந்தால் கீ மாத்திரா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? க போட்டுட்டு கீழே ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு அப்வர்டாக எழுத்தோம்னா அது கூ மாத்திரா. நெக்ஸ்ட்டு க போட்டுட்டு அதை டவுன்வோர்டாக போட்டோம்னா கூ மாத்திரா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? க போட்டுட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு அப்வர்ட் போட்டோம்னா க்ரூ மாத்திரா, அதாவது க்ரூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கா போட்டுட்டு மேலே ஒத்த கொம்பு போட்டோம்னா கே. நெக்ஸ்ட்டு க போட்டுட்டு மேலே 2 கொம்பு போட்டோம்னா கை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? க போட்டுட்டு ஒரு கோடு போட்டு மேலே ஸ்டாண்டிங் லைன் கொடுத்தோம்னா அது கோ. நெக்ஸ்ட்டு ஒரு கோடு போட்டு மேலே 2 ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா அது பேர் கவு. நெக்ஸ்ட்டு ஒரு க போட்டுட்டு ஒரு டாட் வச்சோம்னா அப்வர்டில் ஒரு டாட் வச்சோம்னா அது கம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2 சைடில் டாட் கொடுத்தோம்னா அதுதான் கஹ. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.